அம்மா அம்மா ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எல்லா தம்பிங்களுக்கும் இருக்கணுமேனுதான் அக்கா வாங்கி கொடுத்துருக்காப்பா. ஏப்பா அவன் எப்படி படிக்கிறான்? அம்மா பெருமைக்காக சொல்லலாமா, எங்க காலேஜ்லயே உருப்படியா படிக்கிறது நானும் அவனு மட்டும்தான்மா. டேய் மரியதாஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கையை கட்டினது அம்மா பாத்துட்டாங்க. எங்க காலேஜ் லெக்சர் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இங்க இருந்தே நான் கையை காமிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதை வச்சிருக்கிறது மட்டும் ஜீவாவுக்கு தெரிஞ்சது, மவனே உனக்கு இன்னைக்கே சமாதி தான். அம்மா அத வந்துடுறேம்மா. 1 மினிட் பா. ஏப்பா அவன் நல்லா படிக்கிறானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? ஏப்பா அப்படி கேட்டேன்? பின்ன என்னம்மா, அவனும் எங்க கூட பிறந்தவன் தான். நீங்க நிம்மதியா இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரவே கூடாது. இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம். அம்மா உண்மையே சொன்னா நாங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, அவனை பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோமா. சேச்சே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தியா, இந்த பையன்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவனுக்கு இல்ல. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். சும்மா திட்டாதீங்க. அங்க பாருங்க. இத பாரு, அக்கா மல்லிகா ஜெயந்தி எல்லாரும் கேட்டு சொல்லு. அக்காவுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம். எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் மறுபடியும் உன்னை ஸ்கூல்ல சேர்த்துடுறேன். என்ன? போதும் போதும், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. அம்மா மறக்காம அடுத்த தடவை வரும்போது வீட்டுல எல்லா தங்கச்சியும் கூட்டுவாங்கம்மா. சரிப்பா. மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா இந்தாங்க பாட்டி. எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க மாட்டி. வேண்டாப்பா, நாங்க கிளம்புறோம். ஏமா அவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போங்களாம்மா. வீட்டுல நிறைய வேலை இருக்கு, இன்னொரு தடவை கண்டிப்பா வரும். லீவுல ஊருக்கு வரேன் அக்கா கிட்ட புறப்படலாமே. ஏம்மா கிளம்பலாமா? பசங்களை பத்தி நானும் கூட என்னமோ நினைச்சேன். இவனுக்கு காம்படிஷன்ல என்ன பண்ண போறானுங்க, ஆனா பிச்சு உதறிட்டானுங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? நானு சொல்வது எளிது, செய்வது கடினம். சொல்றது செய்யறதுக்காக தொண்டர்களே பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரோட்டரி கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் கேக்குறாங்க. இப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்களேன். அதெல்லாம் வேணாங்க சார். இத பாருங்க, இதுவே தொழிலா போயிரும், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். படிக்கும் போது இந்த மாதிரி இன்கம் வந்தா சைடு இன்கம் தான். ஆமா சார், ஆமா. நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்பீங்க, பண்ணி கொடுங்க. ஓகே சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நீங்க நல்லா பாடுனீங்க. சரி சார். நீங்க கூட நல்லா ரொம்ப பாடுங்க தேங்க்ஸ் சார். வெங்கட்ராமன் இஸ் கிரேட். யார் அவன்? நான் தான். கௌசல்யா சீக்கிரமா வா. அதான் வராளே, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? நீங்க கோட்டு சூட்டு போட்டாச்சுன்னா குட்டி போட்ட பூனை ஆட்டமா மேலும் கீழுமா அலைய ஆரம்பிச்சிருவேன். நான் ஒண்ணும் மேலையும் கீழையும் அடையல, கீழே தான் அலைஞ்சுட்டு இருக்கேன். கௌசல்யா வா சீக்கிரம். தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏர்போர்ட் போகணும். பிரகாஷ் பாரத மறந்துட்டீங்களா? 9 மணிக்குன்னா பிளேனு, 6 மணிக்கு ரோட்டரி கிளப்ல கச்சேரி. ஒரு புது பையன் பிரமாதமா பாட போறான். அந்த பாட்டு கேட்டு நீ அப்படியே மயக்கமா விழுந்துட போற. அப்புறம் உன்னை எழுப்பி வண்டியில போட்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறேன். வா 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 சீக்கிரம். தாத்தா என்னோட காரு? உன்னோட காரு வேற டிரைவர் எடுத்துன்னு வருவான். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வா 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 சீக்கிரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவா 1 நிமிட். ஹலோ, இங்க யார்? கௌசல்யா? இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. பல குரல்ல பேசினா என் மனசு தொட்ட குரலை தேடிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அந்த குரலுக்காக 1 2 ஹலோ 3. கௌசல்யா பேசுறேன். வெரி குட், ரொம்ப நல்லா பாடினப்பா. உன் பேர் என்ன? ஜீவா. அதான் ஜீவனோட பாடி இருக்கேன். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சோ கேசட். ஓ, நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த கேசட்டா ரெக்கார்ட் பண்ணாங்களா? வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Your attention please. Flight number MH180 from Malaysia is delayed by 1 hour. ஹாய். வாட்ல ட்ரீமா? ஹே, திரும்ப திரும்ப திரும்ப. ஓகே, என்ன இவ்வளவு வெயிட் போட்டுருக்க? ஓட வாங்க போறேன். ஏன் லேட்டா? நான் என்னமோ பிளேன் ஓட்டி வந்த மாதிரி. ஃளைட் லேட் ஆயிடுச்சு, நான் லேட் ஆயிட்டேன். அடுத்த தடவை லேட் ஆச்சுன்னா பாராசூட்ல புடிச்சிடுறேன். ஹே பிரகாஷ், let me do it. ப்ளீஸ். அப்பா எப்படி இருக்காரு? அப்பா தானே பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேரார். நீ என்னடா இங்க ஊர் சுத்திட்டு இருக்க? ஊர் சுத்திட்டு இருக்கேனா? நானா? நீ தான் ஊர் சுத்துறே.
ஹே பிரகாஷ் ப்ளீஸ். ஏய் பாட்டி எல்லா விஷயத்தையும் போன்ல என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட கேளு. தாத்தா கிட்ட என்ன கேக்குறது, அவரே ஒரு ப்ளே பாய். எப்பா இந்த மலேசியா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. தமிழ் மட்டும் தான் ஊட்டிட்டு இருக்கு. ஐ வாண்ட் a good food and straight to dining table. அதான் இல்ல. ஏன் தாத்தாவும் பாட்டியும் ப்ரோகிராம் போயிருக்காங்க. இன்னைக்கு ஹோட்டல் தான். வாசிக்கிறது யாரும் தெரியுமில்ல? நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், ஒன் ஆஃப் his famous numbers. இந்த ஹோட்டல் கட்டினவன் ரொம்ப டேஸ்ட் உள்ள ஆசாமின்னு நினைக்கிறேன். ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்கான், கோயில் மாதிரி கட்டியிருக்கான். எனிவே ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். My pleasure. அப்புறம் பசி பசி என்ன சாப்பிடலாம் சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணட்டும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதே சொல்லு. கச்சேரி முடிஞ்சாச்சு ஜீவா, காசு வந்தாச்சு. சிட்டிலே இதான் பெரிய ஹோட்டல், இன்னைக்கு இங்க தான் டின்னர். எவ்வளவு பெரிய காரு உள்ள, ஒரு 2 பெஞ்சு 4 நாற்காலியும் போட்டா நாயர் மெஸ்ஸை விட பெருசா இருக்கும் போல இருக்க. டேய் மெஸ்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா. இன்னைக்காவது திருப்தியா சாப்பிடலாம். கொஞ்சம் பேசாம வரீங்களா? எங்கேயாவது இடம் காலியா இருந்தா பார்த்து உட்கார வேண்டியதானே. அப்படி போய் உட்காருப்பா, அப்புறமா சீட் தெரியாம வந்துரு. ஓ நல்ல மணி அதுல. ஐ டேய், இந்த ஹோட்டல்ல யாருக்கோ ஹாப்பி பர்த்டே போல இருக்கு. அதான் எல்லார் டேபிள்லயும் மெழுகுவர்த்தி இருக்கு. அது கேண்டில் லைட் டின்னர்டா. நீ முதல்ல இதை பார்த்து ஆர்டர் பண்ணு. இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு ஒவ்வொன்றா பார்த்து ஆர்டர் பண்றதுக்குள்ள எல்லாருக்கும் வயசாயிரும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. 3 செட்டு புளியோதரை திருத்தமா எழுதிக்கங்க. பெருமாள், அதெல்லாம் கோயிலே சத்திரத்திலே தான் கிடைக்கும். இதுதான் எங்களோட வருது கடைசி தடவை. ஆன போது. புளியோதரை ஏன்டா கேவலமா பேசுறீங்க? ஏய், என்னதான் நீ ஊத்து ஊத்து பார்த்தாலும் கடைசி ஆர்டர் பண்ண போறது மசால் தோசை. அதை யோசிக்காம சொல்லிட வேண்டியதானே. 3 மசால் தோசை. நோ நோ நோ, அவங்க லோக்கல் ஃபெல்லோஸ் கேக்குறத கொடுத்துருங்க. எனக்கு இந்த கழுதை ஃப்ரை இருக்கா? நோ சார். அப்ப பண்ணி நூடுல்ஸ் இருந்தா கொடுங்க. ஆஃப் பிளேட். ரொம்ப முக்கியம், கிண்ண நிறைய சாம்பாரை விட்டு நடுவுல மசால் தோசை முடியா கொண்டு வாங்க. சீக்கிரமா குயிக் குயிக். ட்ரிங்க்ஸ் அலோடா? நோ சார். ஓ மை காட். அதுக்கு பதிலா இத குடி.